உங்களோட கேப் கட்டும் ஆட்டோமேட்டிக்காக வெர்ஷன் அப்டேட் ஆகுதுல எங்களோட தான் ஆகுது. அதை நாங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம். அதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்களோட பிசியில் விண்டோஸ் ஐக்கான ஓப்பன் பண்ணிட்டு அதில் இந்த செட்டிங்ஸ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த சர்ச் பாரில் டெவலப்பர்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணதுக்கப்புறம் கீழே இங்கே டெவலப்பர் செட்டிங்ஸ் இருக்கா, இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் ஃபஸ்ட்டாக ஒரு ஷோ செட்டிங்ஸ் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் அண்ட் டிரைவ்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்டாக இருக்க ஷோ செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஹைட் எக்ஸ்டென்ஷன் ஃபார் நான் ஃபைல் டைப்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் ஓகே கிளிக் பண்ணிருங்க. இது இன்னும் முடியல. அடுத்ததான் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் CapCut 1.5.0 இந்த வருஷனை டவுன்லோட் பண்ணி உங்கள் பிசியில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்மளோட சி டிரைவ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு அதில் யூசர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட பிசி நேம் இருக்கிற ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோல்டரோட பார்த்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருங்க, நோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த ஃபோல்டரில் ஒரு நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட நேம் update.exe டைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். உங்கள் CapCut இனி யாராலையும் ஆட்டோ அப்டேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி அப்டேட்ஸுக்கு நம்ம ஆப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.